அடுத்தது, பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு விதவை மறுமணம், கலப்பு திருமணம், பெண் கல்வி ஆகியவற்றை செயல்படுத்துவதற்காக பணியாற்றியவர் யார் அப்படின்னா அதுவும் தர்மாம்பாள் அவர்கள் தான். சரி, அடுத்து தர்மாம்பாள் 1940ஆம் ஆண்டு தமிழ் ஆசிரியர்களின் ஊதிய உயர்வுக்காக முன்னெடுத்த போராட்டத்தின் பெயர் என்ன? போராட்டத்தோட ஆண்டு பாருங்க, 1940. இந்த போராட்டத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க, அதை சொல்லிவிடுங்க. ரொம்ப சுலபமான ஒரு பெயர் தான், டக்குன்னு சொல்லிடலாம். அப்படியே ஞாபகப்படுத்தியோங்க. யாரு? முத்துலட்சுமி அம்மையார் வந்து 1886, ஒரு 4 வருஷம் கழிச்சு தர்மாம்பாள் பிறக்கிறாங்க. 1890ல 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 தர்மாம்பாள் பிறக்கிறாங்க. அண்ட் 1940னா இங்கே 40, ஆல்ரெடி அந்தாண்ட ஒரு 10 வருஷம், இவங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசுல இவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க. எதுக்காக? பள்ளிக்கூடத்துல தமிழ் ஆசிரியர்களுக்கு கம்மி சம்பளம் இருக்குன்ட்டு. அதற்காக நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தோட பேரு இலவு வாரம். இலவு வாரம் ஆண்டு பிடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வை இல்லம் ஞாபகம் இருக்கா? முத்துலட்சுமி அம்மையார் 1930. போராட்டத்தினை தொடர்ந்து அப்போதைய கல்வி அமைச்சர் யாரு? அந்த கல்வி அமைச்சரோட பேரு சொல்லிவிடுங்க. மற்ற ஆசிரியர்களைப் போலவே தமிழ் ஆசிரியர்களுக்கும் சம ஊதியம் என்று அறிவித்தார். கல்வி அமைச்சரோட பேரு சொல்லணும். ட்ரை பண்ணி பாருங்க. திரு அவினாசிலிங்கம் அவர்கள். இவர் தான் திருக்குறளை நம்ம தமிழ் பாடப்புத்தகத்துக்கே கொண்டு வந்திருப்பாரு. காமராஜர் போல திருமணம் பண்ணிக்காம மக்களுக்காக பணியாற்றி இருப்பார். ஒரு சிறந்த ஒரு நபர் அவினாசிலிங்கம் அவர்கள். மாணவர்களின் தமிழ் அறிவை மேம்படுத்தவும் தமிழில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் எந்த ஒரு அமைப்பை தர்மாம்பாள் தொடங்கினார்? அம்மன்றத்தின் தலைவராக 10 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டார். இது ரொம்ப முக்கியம். அதாவது முத்துலட்சுமி அம்மையார் வந்து அவ்வை இல்லம் தொடங்கினாங்கன்னு படிக்கிறோம்ல, அதுபோல ஆதரவற்றவர்களுக்காக அவ்வை இல்லம் தொடங்கினாங்கன்னு படிக்கிறோம். அதுபோல தர்மாம்பாள் தொடங்கிய அந்த அமைப்போட பேர் ட்ரை பண்ணி பாருங்க. தர்மாம்பாள் தொடங்கிய அமைப்போட பேர், தர்மாம்பாள் தொடங்கிய அமைப்போட பேர் வந்து என்ன அப்படின்னா மாணவர் மன்றம். மாணவர் மன்றம். மாணவர் மன்றம் வந்து தர்மாம்பாள் தொடங்குறாங்க. மாணவர் மன்றம். ஓகே, டன். அடுத்ததுக்கு போலாம். தர்மாம்பாள் தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்திற்கான சேவையை பாராட்டி அவங்களுக்கு வந்து என்ன பட்டம் வழங்கப்பட்டது? முன்னாடி சொன்ன இந்த தர்மாம்பாள் அவங்களை பத்தி படிக்கும் போது, இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே அவங்களோட பட்டம் சொன்னேன். தர்மாம்பாள் அவர்கள் வந்து எம்.கே. தியாகராய பாகவதற்கு ஒரு பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. தர்மாம்பாள் ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டம்? அதே போல தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை திருமண உதவி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்த திட்டத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நேத்து கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், எல்லா திட்டத்தையும் தூக்கி ஒன்னா எழுதி அந்த திட்டத்தை அப்படியே தெளிவா படிக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னது? அதாவது மணியம்மை பேர்ல, தர்மாம்பாள் பேர்ல, மூவலூர் ராமமிர்தம் அம்மாள் பேர்ல, அன்னை தெரசா அவர்களுடைய பேர்ல, அது போல முத்துலட்சுமி அம்மையார் அவர்களுடைய பேர்ல 2 திட்டம். இது எல்லாத்தையும் எழுதி அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல்ல எந்த திட்டம் யாருக்கு? அதாவது குழந்தைகளுக்கா, ஆதரவற்ற பெண்களுக்கா, விதவை மறுமணமா, விதவை மகள் திருமணமா, அது எது எந்தெந்த ஆண்டுன்னு படிச்சோம். அந்த மாதிரி ஒரே இதாக கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு அந்தந்த இடத்துல என்ன ஆன்சர் அதை சொல்லிட்டு வாங்க போதும். அண்ட் முன்னாடி இருக்க கேள்விக்கு ஆன்சர் பார்த்துட்டு இருந்தாங்க. மாணவர் மன்றம் தொடங்கி இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா வீர தமிழ் அன்னை. தர்மாம்பாள் அவர்களுக்கு தான் வீர தமிழ் அன்னை அப்படின்னு பட்டம் கொடுக்கப்படுது.